நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். 30/7/2026 வியாழக்கிழமை தக்ஷணாயன புண்ணிய காலம், பராபவ வருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி. நல்ல நேரம் காலையில் 10:45 11:45 மணி வரைக்கும்மா, மாலை 12:15 1:15 வரைக்கும். இது மாலைன்னு சொல்ல முடியாது, மதியம் 12:15 1:15 வரைக்கும். திதி இன்று இரவு 10:32 வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:52 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். அதே மாதிரி இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். கரணம் இன்று 10 மணி வரை இரவு கௌலவம். சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமா. ராவு காலம் மதியம் 1:03 வரை, 1 to 3. அதே மாதிரி யமகண்டம் காலை 6லேருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராசி பலன். மேஷராசி அன்பர்கள், நிறைய நல்லது செய்கிற, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற, ஓடுறேன் உழைக்கிறேன், பெருசாக எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதே, எனக்கு எப்போதான் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல் நிறைய பேருக்கு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, 7 நாட்டு சனி நடக்கும்போது கூட உழுந்து தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு தடை, தாமதம், பிரச்சனை அப்படின்றது வருது. இப்போ பெருசாக 7 நாட்டு சனியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, சனி மேலே குருனோட பார்வை இருக்குது. ஆக இனிமேல் பட்டு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது அப்படின்றது வந்துருமா, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினம் மேஷராசி என்பவர்களுக்கு நன்மை. வாழ்த்துக்கள்மா. ரிஷபராசி என்பர்கள், குடும்பத்துக்காக எவ்வளோ உழைச்சாச்சு, எவ்வளோ பாடுபட்டாச்சு, எல்லாரையும் கரையேற்றியாச்சு. அதே மாதிரி திருமணம் ஆகி வந்த வீட்லேயும் குடும்ப சொம மொத்தத்தையும் என் தலையில் தாங்குற. என்ன, கணவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன், வீட்டில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இருந்தாலும் என் கணவரை லவ் பண்ணுறேனே. ஏன்னா நான் ரிஷப் ஆச்சே, எனக்கு ரொமான்டிக்காக இருப்பேன், லவ்வபுளாக இருப்பேன், அட்ராக்டிவாக இருப்பேன், நீட்டாக இருப்பேன், டீசெண்டாக இருப்பேன். இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே ரிஷபத்துக்கு இருக்கும். அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு தோணும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியே ஜம்முன்னு வெளில வந்து பார்த்தா இவங்களுக்கு என்னப்பா குறை, எப்படி பாரு ட்ரெஸ்ஸு, எப்படிக்குது பாரு மேக்கப், எப்படிக்குது பாரு நகை அப்படின்னு 4 பேர் சொல்கிற மாதிரி தான். அது கவரிங்காக இருந்தால் கூட மற்றவங்க முன்னாடி கண்ணை பறிக்கிற மாதிரி இருப்பாங்க. இதுதான் ரிஷபம். அப்படிப்பட்ட ரிஷபம் குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற பேச்சை கேட்கறது இல்லை. ஃபேமிலியில் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை. இன்றைக்கி கோவம் வரும். என்ன, நான் என்ன வேலைக்காரியா, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல ட்ரெஸ் வாங்கி கூடாதா, உங்களுக்கு ஏதோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டுருக்கணுமா, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இல்லாமல் என்ன, நான் வாங்கிப்பேன், நான் 10 ரூபாய் இல்லை, நான் வந்து 10,000 ரூபாய் இல்லை, ₹1,00,000 கூட வாங்குவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க அப்படி செம்ம ஃபயர் பண்ணுவீங்க. பண்ணலாமா வேணாமா, கோவத்தை வந்து விட்டுணுமா மேடம், கோவம் இல்லாமல் இருன்னு சொல்கிறீங்களா, கோவப்படுங்க, கத்துங்க. ஒரு நாளாவது நம்ம கத்தணும், கோவப்படணும், அப்போ தான் நமக்குன்ற அங்கீகாரம் கிடைக்கும். ரிஷபம் எப்போ கோவப்பட்டாலும் நியாயமான கோவமா, தாராளமாக கோவப்படுங்க, தப்பே இல்லைம்மா. வாழ்த்துக்கள். மிதுனம், நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம், நம்மளோட முன்னேற்றத்துக்காக ஓடிட்டே இருக்கும், நம்ம குடும்பனோட முன்னேற்றத்துக்காக ஓடிட்டே இருக்கும். ஒரு வேலை பார்த்துட்டே இன்னொரு வேலை, ஒன்றுத்தை விட ஒன்று பெட்டராக இருக்குமா அப்படின்னு நம்மளோட தேடுதல்கள் இருந்துகிட்டே இருக்குது. படிக்கும் போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்ற மாதிரி ஒரு சைடு மெயின் வந்து படிக்கிறோம், ஒரு சைடு ஷார்ட் டர்னு டைப் ரைட்டிங் இப்படிலாம் படித்தோம். வேலை செய்யும் போதும் ஒரு பார்ட் டைம் வேலை செய்கிறோம், இப்பயும் இதை விட பெட்டரான வேலை கிடைக்குமா அப்படின்ற நம்மளோட தேடுதல் இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் நம்ம இவ்வளோ எஃபிகசியான ஒரு பர்சனாக இருந்தாலும், இவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் நமக்குன்னு ஒரு அனுகூலமான பலன்கள் எந்த ஆஸ்பெக்ட்லையும் கிடைக்க மாட்டேங்குதே, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற யோசனை மிதுனத்துக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, இன்றைய தினம் இவங்களோட முயற்சிகள் பலவற்றுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் அப்படின்றது கிடைக்குமா. இன்றைய தினம் அனுகூலம். வாழ்த்துக்கள்மா. கடகராசி அன்பர்கள், எவ்வளோ வேலை செய்கிறேன், என்னோடய வேலையை நான் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறேன், ஒரு நல்ல ஒய்ஃபாக என்னோடய வேலையை செய்கிறேன், ஒரு நல்ல அம்மாவாக என்னோடய வேலையை செய்கிறேன், ஒரு நல்ல மருமகளாக நான் நடந்துக்கிறேன், நல்ல வந்து பார்த்திங்கன்னா மாமியாராக நான் நடந்துக்கிறேன், நல்ல கணவனாக நான் நடந்துக்கிறேன், நல்ல ஸ்டாஃபாக நான் நடந்துக்கிறேன், ஒரு நல்ல பாஸாக நான் இருக்கேன். ஆனால் எந்த விதத்துலையும் யாருமே இவங்க நல்லவங்கன்னு எனக்கு ஒரு பாராட்டு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களேயா. சின்ன அளவிலாவது ஒரு பாராட்டு, ஒரு அவார்டு, ரிவார்டு, ஒரு மெடலு, இப்படி எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கலையே. வேலை சார்ந்து, குடும்பம் சார்ந்து, என் மருமக சூப்பர்ப்பா, எங்கள் அம்மா ஐடியல் மதர்ப்பா, என் ஒய்ஃப் நல்ல ஒய்ஃப்பா, ஒரு வார்த்தை, ஒத்த வார்த்தை தான் நாங்கள் கேட்குறோம், மிச்சமாவா கேட்குறோம். அந்த ஒத்த வார்த்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே இன்னும் பல வருஷத்துக்கு நாங்கள் ஓடுவோமே
அப்படின்ற எண்ணம் இருக்கும். அந்த பாராட்டு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு தேடுதல் இருக்கும், ஒரு லாங்கிங் இருக்கும். இன்றைய தினம் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு பாராட்டு அப்படின்றது ஷார்ப்பா கிடைக்குமா? வாழ்த்து. சிம்ம ராசி அன்பர்கள், எனக்கு நல்ல ஒரு திறமை இருக்கு, நல்ல புத்திசாலித்தனம் இருக்கு, எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கும் மேலே ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்குது. ஒரு முறை தோத்தாலும் நான் திருப்பி ட்ரை பண்ணுவேன், திருப்பி ட்ரை பண்ணுவேன், திருப்பி ட்ரை பண்ணுவேன். ஜெயிக்கிற வரைக்கும் என்னோட முயற்சியை நான் விடவே மாட்டேன். அப்படிப்பட்ட பர்சன் யாரும் என்னை வந்து பார்த்தீங்கன்னா, இவன் பயங்கர புத்திசாலிப்பா, பயங்கர திறமைசாலிப்பா, ரொம்ப எஃபிகசியான பர்சன்பா அப்படின்னு புகழவே மாட்டேங்கிறாங்களேங்க. எனக்கு புகழ்ச்சி ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நான் சிம்மத்தில் பிறந்திருக்கேன் இல்லையா, எனக்கு புகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் நிறைய நேரம் என்னை புகழ்ந்தே போட்டு தள்ளியிருக்காங்க. அப்படிப்பட்ட பர்சன்ஸ் இப்போ யாருமே புகழ மாட்டேன்றாங்களே அப்படின்னு மனதில் எங்கேயோ ஆழ் மனசில் ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க சிம்மராசி அன்பர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு கீர்த்தி புகழ் அப்படின்றது வருமா, யாரோ ஒருத்தவங்க உங்களை பற்றி சூப்பர்ப்பா, இவங்கள மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்ற ஒரு லாங்கிங்கோடு சொல்லுவாங்க அப்படின்றதுல மாற்றுக்கருத்து இல்லைம்மா. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்கள், பொதுவாக வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஒரு சிலர் சொல்லுவாங்க, பா ரொம்ப அமைதியாக இருக்குன்னா பின்னாடி பெருசாக ஏதோ ஒன்று நடக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. புயலுக்கு முன் அமைதின்னு சொல்கிறது உண்டு, புயலுக்கு பின் அமைதின்னு சொல்கிறது உண்டு. அவங்கவுங்க என்னென்ன சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது தான். அப்போ அந்த மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கேன். அதுவும் கண்டக சனி வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட விஷயத்தில் கும்மி அடிச்சிட்டார் சனி பகவான். பெருசாக எனக்கு அமைதியே இல்லை. முக்கியமாக லைஃப் பார்ட்னரோடையும் பிஸ்னஸ் பார்ட்னரோடையும் எனக்கு அமைதியே இல்லைங்க. அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சண்டை சச்சரவோடு இருக்குது, மனசு அமைதி அடையவே மாட்டேங்குது. அவங்க கூட ஒரு சலசலப்பு அப்படின்றது இருக்குது, ஆனால் மனசு அமைதியை தேடுதுங்க. என்னங்க பண்ணோம் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த கன்னி இன்றைய தினம் அமைதி அப்படின்றது கிடைக்கும். எப்படிங்க கிடைக்கும்? நம்மளா பார்த்து வாங்கிக்க வேண்டியது தான் இல்லைங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம அமைதியாக இருக்க முடியும். நம்மளா டென்ஷன் ஆனோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அமைதின்றது என்றைக்குமே கிடைக்காது, நிம்மதின்றது என்றைக்குமே கிடைக்காது. ஆக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அமைதி சாலிடாக கிடச்சிடுமா. நீங்களா பார்த்து ரியாக்ட் பண்ணாமல் இருங்க. இன்றைய தினம் அமைதி அப்படின்றது உண்டுமா. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், நான் வந்து பாருங்க ஒரு பெரிய எஃபர்ட் எடுக்கிறேன். எனக்கு நிறைய கடன் இருக்குங்க. அந்த கடனை எப்படியாவது அடைச்சிடணும் அப்படின்னு தலைப்பாட அடித்து பெரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கடன் அடைய மாட்டேங்குது. இப்போ வேறு ஆங்கிளில் ஏதாவது முயற்சி பண்ணலாமான்னு நினைக்கிறேன். பூர்வீக சொத்து ஒன்று இருக்குது, அது பெருசாக நாங்கள் அங்கே போய் தங்குறதில்ல. எப்பயோ ஊருக்கு போனால் அந்த வீட்டில் உட்காரோம். அந்த வீடை வியாபாரம் பண்ணிவிட்டு கடன் அடைச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். அது கொஞ்ச நாளாக முயற்சி பண்ணின்னு இருந்தேன். அந்த முயற்சியை நடுவில் ட்ராப் பண்ணிட்டேன். இன்றைய தினம் அது சார்ந்து ஒரு முயற்சி. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேக்யூம், ஒரு பிரச்சனை, ஒரு ப்ரெஷர், ஒரு காம்ப்ளிகேஷன், அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு, அதை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு முயற்சி அப்படின்னு ஒன்று செய்வீங்கம்மா. அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும். வாழ்த்துக்கள்மா. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய தினம் நான் இந்த விஷயத்தை முடிச்சே தீரணும்ப்பா, எனக்கு தெரியாது, ஐ ஹாவ் டு டூ திஸ். நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியவே இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கி முடிக்கணும். நிறைய நேரம் படிக்கும்போது நாங்களாம் கூட அப்படி பண்ணுவோம். படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், இன்றைக்கி எப்படியாவது இந்த 5 சாப்டர் முடிச்சிடணும் அப்படின்னு பயங்கரமாக எந்துவ ஆரம்பிப்போம். ஒரு சாப்டர் முடிக்கிறதுக்குள்ளே தூக்கம் வந்துடும். முடியலடா என்னால், புக்கு ஜெயிச்சிடும், நம்ம தோற்றுருவோம். ஆனால் விருச்சிகம் இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் புக்கு ஜெயிக்கும், குழந்தைங்க தோக்கும். அது ஏன்னா விருச்சிகத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டபர்னாக முயற்சி பண்ண படிக்கிற குழந்தைங்களுக்கு முடியாது. இப்போ எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் இருக்குது. அப்போ அதே மாதிரி பாருங்கள், ஒரு மத்தியம வயசு பர்சன் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா செய்வாங்க, திடீர்னு வந்து அப்படியே வந்து ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. முடியலப்பா என்னால் அப்படின்னு லிட்ரலி டவுன் ஆகிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயத்த நீங்கள் வந்து எடுக்கணும், செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணி விட்டுட்ட சில விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்வீங்க. இன்றைய தினம் ஊக்கம் அப்படின்றது இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த முயற்சி அப்படின்றது சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு பயங்கர ஸ்டபர்னாக நீங்கள் செய்வீங்க, சக்ஸஸும் ஆவீங்கம்மா. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்கள், குடும்பத்துக்காக எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாச்சு, குடும்பத்துக்காக எல்லா விதத்துலையும் நான் செய்கிறேன், எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுட்டுருக்கேன். குடும்ப உறுப்பினர்கள் இப்போ என் குழந்தைங்கள நல்லா படிக்க வச்சேன், வெளிநாட்டுக்கு அமைச்செல்லாம் படிக்க வச்சேன், குழந்தைங்க நல்லா படிச்சுட்டாங்க.
நல்லா சம்பாதிக்கிறாங்க. அப்பா என்னப்பா வேணும் உனக்கு? காசு வேணுமா? நீ நீ வந்து இப்போ பென்ஷன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க. உனக்கு கையில் நல்லா தாராளமாக செலவு பண்ணுப்பா. சம்பாதிக்கும் போதெல்லாம் எங்களுக்காகவே வாழ்க்கையை வந்து முழுசும் ஒப்படைச்சிட்ட. வாழ்க்கை முழுசும் எங்களுக்காகவே வாழ்ந்துட்ட. உனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கலையேப்பா அப்படின்னு காசு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. இருந்தாலும் ஃபோன் பண்ணி அப்பா சாப்பிட்டியாப்பா, நல்லா இருக்கியாப்பா, அம்மா சாப்பிட்டியாம்மா, நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு கேட்கணும்னு எதிர்பார்த்தேன். யாரும் செய்யலைங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தைங்க ஃபோன் பண்ணி, "பா நல்லா சாப்பிடணும்ப்பா, நல்லா இருப்பா, பேங்க்ல காசு போட்டு வச்சிருக்கப்பா, எடுத்துக்கோப்பா, என்னவோ செலவு பண்ணுப்பா, அம்மாவும் நீயும் நல்லா கோயிலுக்கு போங்கப்பா, எங்கன்னா காசு எங்கன்னா போனோமா போங்கப்பா, சந்தோஷமா இருங்கப்பா" அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். குடும்ப உறுப்பினர்கள்னால லாபம் அடையக்கூடிய நாள் இன்றைய தினம் அப்படின்னு சொல்லலாமா? ஆக தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் லாபம். வாழ்த்துக்கள்மா. மகர ராசி அன்பர்கள் கொஞ்ச நாளாக ஒரு சில விஷயம்லாம் செய்யணும். எனக்கு பெருசாக இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. படிக்கிறேன், எங்கள் அம்மா எம்பிபிஎஸ் சேர்த்து விட்டாங்க, படிக்கிறேன். எனக்கு பெருசாக டாக்டர் ஆகணுன்ற ஆசை இல்லை. இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு அப்படி தான் இருக்குது. பெற்றவங்க பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், பிள்ளைங்க இன்ஜினியர் ஆகணும், பிள்ளைங்க அது படிக்கணும் இது படிக்கணும்னு ஆசைப்படுறோம். நியாயமான ஆசை தான். நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கட்டும், கடைசி வரைக்கும் நல்லா இருப்பான், இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி வாய் பொத்தி பதில் சொல்ல வேண்டியதில்லை, வேலை செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுயதொழில் சார்ந்த படிப்பு நம்ம சேர்த்து விட்றோம். அது குழந்தைங்களுக்கு புரியுதா என்ன? புரியறதில்ல. உன் ஆசையை நீ என் மேலே திணிச்சிட்ட அப்படின்னு ஆர்கியூ பண்ணுதுங்க குழந்தைங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த மாதிரி மகர ராசி குழந்தைங்களும் ஆர்கியூ பண்ணுது அப்படின்னா இன்றைய தினம் சேச்சே அம்மாவும் அப்பாவும் நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து விட்டுருக்காங்க, நம்ம படிக்கணும் அப்படின்னு விருப்பமோடு படிப்பாங்க. இவ்வளோ நாள் கட்டாயத்துக்கு படிப்பாங்க, இன்றைய தினம் விருப்பம் அப்படின்றது வரும். இது படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி படிப்பில் விருப்பம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறவங்களுக்கு வேற வழி இல்லாமல் வேலைக்கு வர அப்படின்றதையும் மாறி விருப்பத்தோட வேலை செய்வாங்க. ஆக இன்றைய தினம் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இஷ்டப்பட்டு செய்வீங்க அப்படின்னு சொல்லலாமா? வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள் பொதுவாக எதுக்கடாப்பா பிறந்தோம், ஏண்டாப்பா வாழறோம், எவ்வளோ நாள் தான் நம்ம கஷ்டத்தை சந்திச்சுட்டே இருக்கிறது, நம்ம லைஃப்பில் என்ன நம்ம செஞ்சோம், நம்ம திரும்பி பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு ஒரு விதமான யோஜனைகள் கொஞ்ச நாளாக போயிட்டே தான் இருக்குது. ஆன் அண்ட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது வருது. ஜென்ம ராகு, ஜென்மத்திலே ராகு உட்காந்து நம்ம மூளையை வேற தின்னுட்டே இருக்கான். நம்ம லைஃப்பில் நம்மளை பற்றி யோசிச்சா பெருமைப்படுற விஷயம் ஏதாவது இருக்கா, நம்ம என்ன செஞ்சோம், என்ன சாதிச்சோம் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க ஹானஸ்டி அப்படின்றது உங்களை பெருமை ஏற்படுத்தும். உங்களை நீங்களே நினச்சி பெருமை பண்ணிக்கலாம், பெருமைப்பட்டுக்கலாம். அவன் எப்படி எப்படியோ சம்பாதிக்கிறான், எப்படி எப்படியோ வாழறான், நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம லைஃப்பை நம்ம ஒரு முறை அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்போது நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஆனஸ்ட்டாக இருந்திருக்கோம். ஏன் இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? என்ன சொல்கிறது, ஐம் ப்ரைட் டு பி மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி நம்மளே நினச்சி பெருமைப்பட்டுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லலாமா? வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள் இது வரைக்கும் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் ஆதரவாக நான் இருந்திருக்கேன், அத்தனை பேருக்கும் பேக் போனாக நான் இருந்திருக்கேன், அத்தனை பேருக்கும் நான் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கேன். யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ அத்தனையும் நான் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி சுளிக்காமல் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸை கேட்டால் எல்லாம் தலை தெறிக்க ஓடி போயிடுறாங்க. இருக்கிற இடமே தெரியல, அப்படி ஓடிட்டாங்க. அப்போ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே தானா, எல்லாரும் வந்து டேக் பாலிசி மட்டும்தானா, கிவ்ன்ற ஒரு பாலிசி, கிவ் அண்ட் டேக் அப்படின்றதே யாருக்கும் தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு விதமான கஷ்டம் அப்படின்றது இருந்துட்டு தாம்மா இருந்துச்சு. கொஞ்ச நாளாகவே அந்த மாதிரி ஒரு யோசனைகள் உங்கள் மனசில், அதுவும் ஆழ் மனசில் ஸ்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைய தினம் நீங்கள் யார்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறீங்க, காசு பணம் கேட்கல, ஏதோ ஒன்று ஜஸ்ட் ஒரு கஷ்டத்தை சொல்கிறீங்க அப்படின்னு ஆறுதலான சில வார்த்தைகள் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்டேருந்து ஆதரவு கரம் அப்படின்றது வரும்மா. இன்றைய தினம் உங்களோட உறவுகள் கிட்டேருந்து ஆதரவு அப்படின்னு கிடைக்கக்கூடிய நாள்மா. வாழ்த்துக்கள். இன்று ஒரு ஆன்மீக பரிகாரம் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து வந்து பாருங்கள் குலதெய்வத்தை எப்படி அழைக்கிறது, குலதெய்வத்தை வாசலில் வந்து பார்த்திங்கன்னா மூட்டையாக எப்படி வந்து ஆவாகனம் பண்ணி வைக்கிறது இப்படிலாம் நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி நேற்றைய பதிவில் நான் சொன்னேன், வாரத்தில் ஒரு நாள் குலதெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு உரிய வழிபாடு அப்படின்றது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிம்மா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உரிய வழிபாடு செய்யணும் அப்படின்னா, குலதெய்வம் எப்பயுமே அந்த பிடிமண்ணில் தலைவாசல்லையே இருப்பார். அவரை வாரத்தில் ஒரு நாள் எந்த தெய்வம், உதாரணத்துக்கு இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முருகனை வச்சு தான் நம்ம சொல்லிட்டு வரோம். முருகன் தான் உங்கள் குலதெய்வம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் இல்லையா? அப்போ
ஒரு பெண் தெய்வம் உங்க வீட்டினோட குலதெய்வம், அம்பிகை உங்க வீட்டினோட குலதெய்வம் அப்படின்னா திங்கட்கிழமை உங்க வீட்டுக்கு, அதாவது உங்க குலதெய்வத்துக்கு உகந்த நாள். அதே மாரி பெருமாள் உங்களோட குலதெய்வம் அப்படின்னா புதன்கிழமை உங்க குலதெய்வத்துக்கு உகந்த நாள். அந்த மாரி உங்க குலதெய்வத்துக்கு உகந்த நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா, அன்றைய தினம் ஒரு விளக்கு ஏத்தி வச்சு, அந்த விளக்குலயே குலதெய்வத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆவாகனம் பண்ணிக்கலாம். இல்ல குலதெய்வ ஃபோட்டோ இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்ல விளக்குலயே இப்ப முனீஸ்வரன், சுடலமாடன்லாம் ஃபோட்டோ வச்சுட்டு இருக்க மாட்டோம் இல்லைங்களா? அப்ப அந்த விளக்குலயே குலதெய்வத்த ஆவாகனம் பண்ணி, ஒரு 6 வாழைப்பழம் வைங்கம்மா. வச்சு குலதெய்வத்த ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணி, "ஐயா! என் குலத்த காக்க வந்த தெய்வமே! உனக்காக நிவேதனம் பண்றேன். எடுத்துக்கோ, சாப்பிட்டுக்கோ. உன் குடும்பத்த, என் குடும்பத்தன்னு சொல்ல முடியாது. உன் குடும்பத்த, உன் வம்சத்த ஆத்மார்த்தமா வாழ்த்துயா" அப்படின்னு கற்பூரம் காமிச்சு, தூப தூபம் ஏத்தி வழிபாடு பண்ணி, நமஸ்காரம் பண்ணிட்டு, அதுல 2 பழம் வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டுங்க. மீதி 4 பழத்த கொண்டு போய் பசுக்கு குடுங்க. பசுவுல 33 தேவர்களும் வசிக்கிறாங்கம்மா. உங்க குலதெய்வமும் சேர்ந்து அதுல வசிக்கிறாரு. குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண கடாட்சம் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். எல்லா வளமும் செல்வமும் பெற்று ஓஹோன்னு வாழ்வீங்கம்மா. நன்றி.